கர்த்தர் ஆல்ஃபா ஒமேகாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகா உன்னதமானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகா நீதிபரராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீதியின் சூரியனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீதியும் செம்மையுமானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நியாய பிரமாணிகராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஒப்பற்றவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மாசில்லாதவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் குற்றமற்றவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இரட்சகராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் துருகமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் கேடகமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் கோட்டையும் அரணுமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அனுகூலமான துணையாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பள்ளத்தாக்கின் லீலியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சாரோனின் ரோஜாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மரித்தோன்றி பூங்கொத்தாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வெள்ளை போல செண்டாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மணவாளனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆத்தும நேசராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆத்தும நங்கூரமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இரட்சிப்பின் அதிபதியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இரட்சண்ய கொம்பாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மீட்பராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கண்மலையாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இரட்சிப்பின் பலனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வெளிச்சமானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாயகனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நித்திய கண்மலையாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பலனாகிய கண்மலையாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சகாயராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இரட்சிப்பின் கண்மலையாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரலோகத்தின் ராஜாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தூயாதி தூயவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகா பரிசுத்தமுள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தேவனுடைய பரிசுத்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நித்திய வாசியான பரிசுத்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பலனுள்ள ஆவியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த ஆவியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஞானத்தின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தேற்றரவாளனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நல்ல ஆவியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் குமாரனின் ஆவியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நித்திய ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆலோசனையின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நிலைவரமான பரிசுத்த ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் துதியின் மத்தியில் வாசம் செய்பவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் கேருபின்கள் மத்தியில் வாசம் செய்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் எருசலேமில் வாசம் பண்ணுகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் வாசமாயிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன்னதரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பிரதான ஆசாரியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகா பிரதான ஆசாரியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆண்டவரும் போதகருமானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரம வைத்தியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பிரதான அப்போஸ்தலராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பிரதான தீர்க்கதரிசியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பாவமில்லா பிரதான ஆசாரியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அப்பா பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நித்திய பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீதியுள்ள பிதாவாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஜோதிகளின் பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரலோக பிதாவாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இரக்கங்களின் பிதாவாயிருந்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆவிகளின் பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகிமையின் பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அன்பின் பிதாவாயிருந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆபிரகாமின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஈசாக்கின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் யாக்கோபின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் எலியாவின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தாவீதின் தேவனாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தானியேலின் தேவனாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தேவாதி தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் கிருபையுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீதியின் தேவனாயிருந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சேனைகளின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் விளைய செய்கிற தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சமாதானத்தின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவராயிருந்து உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மன்னிக்கிற தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகிமையின் ராஜாவாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகத்துவமான ராஜாவாயிருந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நித்திய ராஜாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உமது பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவராயிருந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் ராஜரிகம் பண்ணும் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். உன்னதமான கர்த்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். சமாதான கர்த்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். ஆலோசனைக்கு கர்த்தராயிருந்து ஆசிர்வதிப்பார். பரிகாரியாகிய கர்த்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிக்கும் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தாதி கர்த்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மரணத்தை வென்றவராயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தாவீதின் திறவுகோலை உடையவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தடைகளை நீக்குபவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீதியை சரிக்கட்டும் தேவனாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகா சௌந்தரியம் உள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகா பலனுள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வானங்களில் உயர்ந்தவராயிருந்து உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கேடகமும் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சந்ததியை எண்ணி முடியாததாயிருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சந்ததியை சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அடிமைதனத்தை நீக்கி சுதந்திரவாளியாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு வழிநடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தருக்கு உங்களை சொந்த சம்பத்தாயிருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் தந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நிலத்தின் கனி, தானியம், எண்ணெய் ஆகிய எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தம் மன்னாவினால் போஷித்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தமக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நீங்கள் சிறந்திருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சகல ஜாதியிலும் உங்களை மேன்மையாக வைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பட்டணத்திலும் வெளியிலும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நிலத்தின் கனியையும் மிருக ஜீவன்களின் பலனையும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கூடையையும் மாப்பிசைகிற தொட்டியையும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வருகையிலும் உங்கள் போகையிலும் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்பி உங்களை திருப்தியாகும்படி ஆசிர்வதிப்பார். சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக உடைந்தோட செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நிலையான வீட்டை உண்டு பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வீட்டை என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தோடு இருக்க ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடும் கிருபையையும் உண்மையையும் இருக்கத்தக்கதாக உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து தப்புவித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நீதிக்கு தக்கதாக பதிலளித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக பதிலளித்து உங்களை ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களுக்கு விளக்காயிருந்து இருளை வெளிச்சமாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தம் இரட்சிப்பின் கேடகத்தை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாக வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு இரட்சிப்பும் வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களுக்கு விலக்கி விடுவித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களை கைவிடாமல் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாமல் இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனியாய் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் காலத்தில் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் செய்வதையெல்லாம் வாய்க்க செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீதிமான்களின் சபையிலே நிலைநிறுத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஜாதிகளை சுதந்திரமாக கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வலது பாரிசத்தில் வைத்து அசைக்கப்படாதபடி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் காலடிகள் வழுவாதபடி நடைகளை ஸ்திரப்படுத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கண்மணியைப் போல காத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அரணான அடைக்கலமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் தன் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தம் கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நீதியை வெளிச்சத்தைப் போல விளங்க பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆபத்து காலத்தில் வெட்கப்பட விடாமல் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பஞ்ச காலத்தில் திருப்தியாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பூமியை சுதந்தரித்து கொள்ளும்படி உயர்த்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தமது கிருபையாலும் உண்மையாலும் காத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் உண்டாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சந்ததியை தமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வால வயது போலாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வானத்தின் அப்பத்தினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நியாயத்தை கைக்கொள்ளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை எக்காலத்திலும் நீதி செய்கிறவனாய் இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இரட்சிப்பினால் அலங்கரித்து சாந்த குணமுள்ளவனாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆயுசின் வருஷங்களை அதிகமாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தேசத்தின் நன்மையை புசிக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பசும் பொன்னிலும் ஓப்ரியின் தங்கத்திலும் அபூர்வமாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணும்படி ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களை செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாக இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வருஷங்களின் நடுவில் தம் கிரியையை உயிர்ப்பித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இனி தீங்கை காணாதபடிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கன்மலையின் மேல் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவனாய் இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கிரியைக்கு தக்கதாக பலனளித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி ரட்சித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் என் நிலைமையில் இருந்தாலும் உங்களை மனரம்யமாய் இருக்க செய்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய தகுதியுள்ளவனாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை தேவ சமாதானம் ஆளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒருவரில் ஒருவர் வைக்கும் அன்பில் பெருகும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொள்ளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தேவனுக்கு சித்தமானவைகளில் தேறினவனாக விளங்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை அருளி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு தனக்குரிய சொந்த ஜனமாக ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒரு மனம், இரக்கம், சகோதர சிநேகம், மன உருக்கம், இணக்கம் உள்ளவனாக இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒளியிலே நிலை கொண்டு இடராமல் இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தம் வருகையில் வெட்கப்பட்டு போகாத தைரியமுள்ளவனாய் நிலை நிற்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவனாய் புதிய நாமத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவனாய் வெண்வஸ்திரம் தரிப்பித்து உங்கள் நாமத்தை பிதாமுன் அறிக்கையிட்டு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருகும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது சிறகுகளாலே உங்களை மூடி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஏழைகளின் பலனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் யோசனையில் பெரியவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் செயல்களில் மகத்துவமானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரியவராயிருந்து ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களை இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருக்கென்று ஏற்படுத்தி அவர் துதியை செலுத்தும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு நாமம் தரிப்பித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நரைவயது மட்டும் தாங்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இனிமேலும் ஏந்தி சுமந்து தப்புவித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னுடையதாகும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன்னில் அவர் மகிமைப்படும்படியாய் உன்னை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் உள்ளங்கைகளில் வரைந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் மகிமை உங்கள் மேல் உதிக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று இரட்சித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தாலும் நடத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கன்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றி தந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெரும் வெள்ளத்திற்கு புகழிடமானவராய் இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெருங்கன்மலையின் நிழலாக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வழுவாதபடி காக்க வல்லவராயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் மிகுந்த இரக்கத்தின்படியே உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் உங்களை அழைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தண்ணீரையும் திராட்சரசமாக மாறும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை லிபனோனின் உள்ள கேதுருவை போல வளரும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாதபடி உட்காரும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாட்களுக்கு தக்கதாய் உங்கள் பலனும் இருக்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே உங்களை ஆசிர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை பெருக பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உங்கள் மேலும் உங்களுக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாட்களை நீடித்திருக்க பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களை அதிபதியாக வைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருக்கும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்படிக்கு உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் யோசனைகள் உறுதிப்படும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சத்துருக்களும் உங்களோடே கூட சமாதானமாகும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பசியினால் வருந்த விடாதிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அவராலே காரிய சித்தி வரும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பாதைகள் எல்லாம் சமாதானம் இருக்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் பார்வையில் தயையும் நற்புத்தியும் பெறும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நற்போதகத்தை தந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வீடு நிலை நிற்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீதியையும் நியாயத்தையும் சகல நல்வழியையும் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் தன் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இரட்சிக்கும்படிக்கு உங்களுடனே இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை காக்கும்படி உங்களுடனே கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடுவித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் எல்லா நன்மைகளையும் வரப்பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தன் கரத்தையும் தன் பலத்தையும் தெரிய பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் வார்த்தையை தீவிரமாய் உங்களுக்கு நிறைவேற்றி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அவர் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தியாகும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் நியாய பிரமாணத்தை உங்கள் உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி உங்கள் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடையும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தோட்டங்களின் கனியை நீங்கள் சாப்பிடும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன்னை தேடுகிற உங்கள் ஆத்துமாவுக்கு நல்லவராக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் உன்னிடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி சுகமாய் படுத்து கொண்டிருக்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பனியைப் போலிருந்து நீங்கள் லீலி புஷ்பத்தைப் போல் மலரும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாம்சமான உங்கள் மேல் தன் ஆவியை ஊற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உன்னதமானவருக்கு பிள்ளையாயிருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பாக்கியவானாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களில் அன்பாயிருந்து உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளாமல் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உற்சாகமாய் கொடுக்கிற உங்களிடத்தில் அவர் பிரியமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பிதாவாகவும் நீங்கள் அவருக்கு குமாரராகவும் குமாரத்திகளாகவும் இருக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்படும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சமீபமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதிக சந்தோஷத்தை உங்கள் இருதயத்தில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் விலக்கி ரட்சித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீதியின்படியும் உன்னிலுள்ள உண்மையின்படியும் உங்களுக்கு நியாயம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து உங்களுக்கு செம்மையாய் நீதி செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவாதவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் உங்களை நிலைத்திருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து உங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாவு அவருடைய நீதியையும் நாள் முழுவதும் அவருடைய துதியையும் சொல்லும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடையும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் உங்களை திருப்தியடைய செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர்
அவருடைய பேரின்ப நதியினால் உங்கள் தாகத்தை தீர்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டு கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சுத்த இருதயத்தை உங்களிலே சிருஷ்டித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிலைவரமான ஆவியை உங்கள் உள்ளத்திலே புதுப்பித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கம் அடையாதபடிக்கு செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய நீதியின் நிமித்தம் உங்களை விடுவித்து உங்களை காத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய செவியை உங்களுக்கு சாய்த்து உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாயை அவருடைய துதியினாலும் நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தினாலும் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணி உங்களை மறுபடியும் தேற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எக்கால தொனியோடே அவரை துதிக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்த அவரை துதிக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுதலை பண்ணின அவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாமிச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இருதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்குகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காயங்களை கட்டுகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறவராயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் முடிவிலே உங்களை மகிமையில் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கண்மலையும் பங்குமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து இளைப்பாறுதலுக்கு திரும்ப ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவரில் அன்பு கூறுகிற உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாய் அவரின் துதியை சொல்லும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி மீட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை வெறுமையாக விடாதிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உங்களை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதை அவர் அறிந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உள்ளந்திரியங்களை கைக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தம்முடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு சுகமாய் குடியிருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பூமி தன் பலனை கொடுக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அழகான வாசஸ்தலங்களை பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் அழகான வாசஸ்தலங்களை நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல இருக்கும்படிக்கு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உங்கள் அழகான வாசஸ்தலங்களை அவர் நாட்டின சந்தன மரங்களைப் போல இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அழகான வாசஸ்தலங்களை தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லா வரத்திலும் உங்கள் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவில் உள்ள சத்துருக்களை துரத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன் கால் மிதித்த தேசத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார்.